इंडिया गठबंधन से पूछते हैं आपका प्रधानमंत्री कौन होगा, मैं बीजेपी से पूछता हूं आपका प्रधानमंत्री कौन होगा। मोदी जी अगले साल 17 सितंबर को 75 साल के हो रहे हैं। बीजेपी के अंदर मोदी जी ने 2014 में मोदी जी ने खुद ने रूल बनाया था कि बीजेपी के अंदर जो भी 75 साल का होगा उसको रिटायर कर दिया जाएगा, और उसके बाद मोदी जी के सबसे खास अमित शाह को ये प्रधानमंत्री बनाएंगे। इंडी अलायंस के जितने भी चट्टे बट्टे हैं वो सभी को मालूम है कि हम 400 पार करने जा रहे हैं। मोदी जी तीसरी बार इस देश का प्रधानमंत्री बनेंगे। भाजपा के संविधान में ऐसा कोई प्रोविजन नहीं है। मोदी जी ही 29 तक नेतृत्व करेंगे और मोदी जी ही आने वाले चुनाव का भी नेतृत्व करेंगे। किसी भी प्रकार की कोई कंफ्यूजन भारतीय जनता पार्टी के कोई क्वार्टर में नहीं है। ये देश की जनता को स्पष्ट होना चाहिए। சிறையிலிருந்து வெளிவந்ததுமே அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறது. இதுல அமித்ஷாவை பிரதமராக்க பாஜக திட்டமிடுகிறது என்று சொல்லக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவில் 75 வயதை எட்டியவர்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து விடுவார்கள், இன்னும் 2 வருடங்கள்ல மோடி அவர்கள் 75 வயதை அடைய போகிறார், அப்போ மோடி ரிட்டையர் ஆக போகிறாரா, அப்போ அமித்ஷாவின் பக்கம் இந்த பாஜக ஜெயிச்சு வந்தா ஆட்சியை கொடுப்பாங்களா, அப்போ மோடிக்கு கேரண்டி என்று வாக்கு சேகரிக்கிறார்களே அதை அமித்ஷா நிறைவேற்றுவாரா, இப்படியெல்லாம் கேள்விகளை முன்வைக்கிறாரு. மோடி தான் பிரதமர் வேட்பாளர், அவர்தான் பிரதமராக தொடர்வார் என்று அதற்கு அமித்ஷாவும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். விளக்கம் தரும் இடத்திற்கு தள்ளப்படுகிறதா பாஜக என்ற பொருளில்தான் இன்றைய கேள்வி களத்தை கட்டமைத்திருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்க வேண்டிய தருணம். முதல்ல அரங்கத்தில் இருக்கக்கூடிய விமர்சகர் ரவி அவர்களை வரவேற்கிறேன். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக இணைந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களையும் வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற அருணன் அவர்களை வரவேற்கிறேன். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்களையும் இந்த விவாதத்திற்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவிலிருந்து ராஜலட்சுமி அவர்களும் இணைய இருக்கிறாங்க. முதல்ல திரு ஈஸ்வரன் அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த உடனே முதல் பால்லையே 6 அடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மோடி 75 வயதை எட்டிட்டா பாஜகவில் எல்லாத்துக்கும் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குற மாதிரி மோடிக்கும் கொடுத்துருவாங்க அப்படின்னு இவர் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம். அதற்கு அமித்ஷா சொல்றாரு அப்படியெல்லாம் இல்லை, மோடி அவர்கள் தான் பிரதமராக தொடர்வாரு அப்படின்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டெல்லியினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 6 தான் அடித்திருக்கிறார். 6 அடித்ததை பிடிக்க முடியாமல் அமித்ஷா கோர்ட்டிற்கு உள்ளே விழுந்து கிடக்கின்றார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமித்ஷா அவர்கள் பதிலை சொல்லி இருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில் அரசியல் செய்பவர், நாமெல்லாம் சென்னையில் இருக்கிறோம், அவர் டெல்லியில் அரசியல் செய்பவர். டெல்லியில் இருக்கிற தட்ப வெப்பநிலை என்னவென்று அவருக்கு முழுமையாக தெரியும். இதற்கு முன்பே இது கசிந்த உண்மை என்று கூட சொல்லலாம். RSSஐ பொறுத்தவரை மோடி அவர்களை விரும்பவில்லை என்ற கருத்து நிலவி இருக்கின்றது. ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி நாட்டிலே ஜனநாயகத்தை அளிப்பதற்கு துடிக்கிறாரோ அதேபோல அவருடைய சொந்த கட்சியிலே உள்கட்சி ஜனநாயகத்தை அழித்து கொண்டிருப்பவர், அழித்து விட்டவர். பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு தனி மனிதனாக தன்னை முன்னிறுத்தி கொண்டு யாரையுமே அங்கே காண்பிக்க கூடாது என்ற நிலையில் அவர் இருக்கிறார். அதை RSS விரும்பவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் RSS அமித்ஷா அவர்களை பிரதமராக முன்னிறுத்துவதற்கான அந்த வாய்ப்பு பிரகாசமாகத்தான் இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொன்ன உடனேயே அமித்ஷா அவர்கள் கதறுகிறார், பதறுகிறார். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் 75 ஆண்டுகள் என்பது எங்களுடைய சட்ட விதிகளிலே இல்லை என்று. ஆனால் மரியாதைக்குரிய அத்வானி போன்றவர்களை, முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களை வயதாகிவிட்டது என்றுதான் அவர்களை எல்லாம் தேர்தலிலே நிறுத்தாமல் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள்.
அதை அமித்ஷா மறந்துவிடக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி மறந்துவிடக்கூடாது. ஆர்எஸ்எஸ் அந்த காரணத்தை காட்டி மோடிக்கு பதிலாக அமித்ஷாவைத்தான் பிரதமராக்குவதற்கான அந்த திட்டத்திலே இருக்கிறார்கள் என்பது இன்று பேசப்படுகிற உண்மைதான். அதை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியிலிருந்து சொல்லும் பொழுது அதற்கு இன்னும் வலு சேர்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சாரத்திலே கேரண்டி என்று தேர்தல் அறிக்கையோட பிரதமர் தேர்தலை சந்திக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அது போல ஒரு முன்னெடுப்புகள் பின் வேலையா நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த தேர்தலே மோடியை முன்வைத்து தேர்தல்னு காட்டுறதுக்காகத்தான் மோடியினுடைய கேரண்டின்னு தேர்தல் அறிக்கையிலிருந்து பிரதமர் முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிறது சொல்ல வரீங்களா? அதுல என்ன சந்தேகம்? ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். ஆர்எஸ்எஸ் யாரை பிரதமர் என்று முன்னிறுத்துகிறதோ அப்படித்தான். இதுவெல்லாம் வெற்றி பெற்றால் அவர்களுக்கே தெரியும் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. அதாவது அறுதி பெரும்பான்மை, அதாவது பெரும்பான்மை வரவில்லை என்று சொன்னால் மோடி அவர்கள் பிரதமராக செயல்படவே முடியாது. அவருடைய எண்ணங்களுக்கு, அவருடைய செயல்பாடுகளுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் அவர் பிரதமராக செயல்பட முடியும். அது அவருக்கும் தெரியும். இந்த தேர்தலிலே அதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மோடி அவர்களே இந்த தேர்தலுக்கு பிறகு நான் பிரதமர் போட்டியிலே இல்லை என்று சொல்லத்தான் போகிறார். அதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்னறிவிப்பாக புரிந்து கொண்டு அதை இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்றப்ப முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, சுமித்ரா மகஜன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி 75 வயதை 60க்கு மேற்பட்ட வயதை நெருங்கும் பொழுது ரிட்டையர் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்சி கால மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி விதிகளை மாற்றிக்காதா? அதுல பாஜக அது போல ஒரு விஷயத்தை இந்த தேர்தலுக்கு அப்புறம் செய்யாதா? இல்ல விஸ்வகுரு என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு 10 வருடம் நிலையான ஆட்சியை கொடுத்திருக்கிற மோடிக்கு பக்கம் அந்த பிஜேபி கட்சி நிற்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாதா? நீங்கள் சொல்லுவதிலே எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. ஏன்னா அவர்கள் எல்லாம் ரிட்டையர் ஆனாங்கன்னு சொல்றீங்க, ஓய்வு பெற்றார்கள் சொல்றீங்க. அவர்கள் எல்லாம் மோடி அவர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மோடி அவர்கள் தான் அத்வானி போன்றவர்களை, முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களை ஒதுக்கி தள்ளினார். ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை மோடியை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி இருக்க வேண்டும். அதை மீறி மோடி அவர்கள் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஐ மதிப்பதில்லை என்று கூட அந்த செய்திகள் வருகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலே உட்கட்சி ஜனநாயகத்தை அளிக்கின்ற மோடி அவர்களை பிரதமராக வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கான அந்த வாய்ப்பு கிடையாது. நான் சொன்னது போல இது ஏதோ 272க்கு மேல அவங்க வாங்குற மாதிரியும் அப்புறமா அவங்க முடிவெடுக்கிற மாதிரியும் அல்ல. இன்றைக்கு அவர்கள் குறைவான, இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. 3 கட்டம் முடிந்த பின்னாடி அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அங்கதான் மோடி தடுமாறுகிறார். ஒரு பேலன்ஸ் தவறி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸிட் போல் நமக்கு தெரியாது. ஆனால் தொலைக்காட்சிகள் எடுக்கிற எக்ஸிட் போல் அல்லது இன்டெலிஜென்ஸில் இருக்கிற எக்ஸிட் போல் எல்லாம் பிரதமருக்கு தெரியும். அப்ப என்ன நிலைமை என்று அவருக்கு தெரியும். அப்படி தெரியும் பொழுது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவர் இதுவரை பேசாத கருத்துக்களை பேசுகிறார். இதுவரைக்கும் எந்த ஒரு பிரதமராக இருந்தவர்களும் முன்னெடுக்காத பல விஷயங்களை இந்த நாட்டை பிரிப்பதற்காக இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறார். ஒரு பிரதமர் பேசுவது போல அவர் பேசுவது கிடையாது. மகாராஷ்டிராவில் சென்று பேசி இருக்கிறார். என்ன பேசி இருக்கிறார்? உத்தவ் தாக்கரே, நீங்கள் ஏன் காங்கிரஸோடு சேருகிறீர்கள், ஏக்நாத் சிங்கோடு சேருங்கள் என்று சொல்லுகிறார். சரத்பவார் அவர்களை, நீங்கள் ஏன் காங்கிரஸோடு சேருகிறீர்கள், நீங்கள் அஜித் பவாரோடு சேருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு பிரதமராக இருப்பவர், ஒரு 10 ஆண்டுகள் நீங்கள் சொல்லுகிறீர்கள், பிரதமராக இருந்தவர் பேசுகின்ற பேச்சா இது? ஏதோ கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கட்சிக்காரன் பேசுவது போல அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இதுவெல்லாம் வெற்றி பெறுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. தோல்வியை நோக்கி பயணிக்கிறோம் என்ற புரிதலோடு தான் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இந்த கருத்துக்களை பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் என்று தெரியாமலே மேடைகளிலே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓகே, மோடி அவர்களுடைய பிரச்சார
அந்த வேகமும் வியூகமும் மாறுவதை பொறுத்தே வந்து அது வெற்றி வாய்ப்பை நழுவக்கூடிய சூழல்ல பாஜக போகுதுங்கிறது உங்களுடைய புரிதலாக இருக்கு. திரு ரவியிடம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்காம மோடிக்கு கேரண்டி, மோடியினுடைய அந்த உறுதியளிப்புக்கு வந்து ஓட்டு போடுங்க என்றெல்லாம் பாஜக பிரச்சார களத்தை வந்து அமைச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்ததையும் மோடிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அமித்ஷா தான் பிரதமரே ஆக போறாரு, இப்போ அவருக்கு ஓட்டு போட்டா இவருடைய கேரண்டி எல்லாம் அவரு நிறைவேற்றுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கிறாரு. முன்னுதாரணங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. 2014 आज के बाद மோடி கா சர்க்கார்னு தான் சொன்னாங்க. 2014 அதனால இப்போ 75 நெருங்கிட்டு இருக்காரு. இல்லை 14லயே அவங்க வந்து மோடிக்கு கேரண்டிங்கிறது இப்போ வந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அப்போ சொன்னது பொதுவாக பிஜேபியில் வந்து பிஜேபி சர்க்கார்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்போவே அதை வந்து மோடி கா சர்க்கார்னு சொன்னாங்க. அப்போ அவர் வந்து எம்பி ஆனது கூட கிடையாது. முதல் முறை நேராக வந்து எம்பி ஆகி அப்படியே பிரதமர் ஆனவர் 10 ஆண்டுகளாக போயிட்டுருக்கிறார். முதல் பாலில் அவர் 6 அடித்தாரா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் 13 பால் தான் ஆட முடியும் அவரால். ஏன்னா அத்தனை நாட்கள் தான் இருக்குது, அது எனக்கு தெரியும். பந்து திருடு போயிருக்கோம், அதை நீங்கள் 6ர்னு நினச்சிட்டிங்களோன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் சொன்னது உடனே ஐயோ பதறி போய் அவர் பதில் சொல்கிறாரு. எனக்கு தெரியல வாட் இஸ் யுவர் நேம்னு என்ன கேட்டால் நான் மை நேம் இஸ் ரவின்னு சொல்லுவேன். பற்றியா பதட்டப்படுறான் அப்படின்ட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியும். அடிப்படையில் வந்து மோடி அவர்கள் 3 விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்காரு. நான் ஞாபகப்படுத்துகிறேன். நான் தொடங்கி வைத்த திட்டங்களை நானே முடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ சொல்லியிருக்காரு? கிட்டத்தட்ட 4, 5, 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அப்போ அவர் முடிக்கிறேன்னு சொல்கிறார். நம்பர் 1. கேரண்டிக்கும் வாரண்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. 35 வருஷமாக நீங்கள் போய் எந்த பொருள் வாங்கினாலும் வாரண்டியில் தான் வாங்கியிருப்பீங்க. வாரண்டினா உங்களை எப்படி வேணாலும் ஏமாற்றலாம், ஆனால் கேரண்டியில் ஏமாற்ற முடியாது. ஸ்ட்ரைட்டாக நீதிமன்றம் வந்துடும். அதனால தான் அவர் வாரண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் கேரண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இவர் வந்து பேசும்பொழுது முதல்ல பேசும்போதே இந்தியா கூட்டணிகளில் நிறைய பேருக்கு பதட்டம் வந்திருக்கு. ஏன்னா பாரத் மாதா கி ஜெயின்னு உடனே நிறைய பேருக்கு பதட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வந்தே மாதரம் அப்படின்னு உடனே நிறைய பேருக்கு பதட்டமாக இருந்திருக்கும். 10ஆவதுக்கு அனுமான் கோயிலுக்கு வேறு நேராக போயிட்டு வந்திருக்காரு. அது இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதட்டமாக இருந்திருக்கும். அனுமானே பதட்டமாகி ஐயோ இதுக்கே எங்கே வந்த அப்படிங்கிற அளவுக்கு போயிருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ராமர் கோயிலுக்கு பிரதமர் போகலாம், அவர் அனுமான் கோயிலுக்கு தப்பே கிடையாதுங்க. தலைவர் வந்து ராமர் கோயிலுக்கு போகணும், தொண்டன் வந்து அனுமார் கோயிலுக்கு போகணும், அதில் ஒன்றும் தவறே கிடையாது. பாஜகனுடைய பி டீம்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, அவர் அனுமார் கோவிலுக்கு போனது அனுமார்க்கே பதட்டமாக இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். வேற ஒன்று. ஏன்ப்பா எங்கிட்ட வந்த சாராய கேஸில் போய் உள்ளே போயிட்டு எக்ஸைஸ் டியூட்டியில் ஏமாற்றிட்டு இந்திய பெருநாட்டுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு வெறும் ஒரு 20 நாள் பெயிலில் ஜூன் 2ஆம் தேதி திருப்பி வந்துடணும்னு அனுப்பி வச்சிருக்காங்க. என்கிட்ட வந்தால் நான் என்னத்தை வரம் கொடுக்க போறேன்னு அவர் பதட்டமாக இருப்பாரு. அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டு தான் அது. இன்னும் நிரூபிக்கப்படலை, இன்னும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படலை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த பெயில் அப்படிங்கிற அந்த ஜெயிலுங்கிற விஷயமே இவர் ஏற்படுத்திக்கிட்ட நாடகம். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். படத்தில் ஒரு வில்லன் வருவார். அவர் பார்க்குறதுக்கு எல்லாம் கரெக்டாக தெரிவார், ஆனால் வேலைகள்லாம் வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். எதுக்காக சொல்கிறேன்னா, 72 நாள் உண்ணாவிரத பயிற்சி எடுக்க சொன்னார். யாரை? அண்ணா ஹசாரே மாதிரியான ஒரு பெரிய வருஷம் போய் பயிற்சி எடுத்துக்கோங்க, நம்ம நேராக மேடைக்கு போகிறோம், இத்தனை நாள் உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தர். இவர் எங்கே வந்து இந்த 3 விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், சாராய விஷயம், கோர்ட்டுக்கு போய் இவரே போகிறாரு. 9 சம்மன் கொடுத்துருக்காங்க. இவர் வெறும் சம்மன் அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா இன்னொரு பொருளாதார நிபுணர் 50 வாட்டி போயிட்டு வந்த மாதிரி இவரும் போயிட்டு வந்திருக்கலாம், வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் இவர் வந்து விசியில் பண்ணுங்கிறாரு. முடியாதுன்னு உடனே கடைசியில் தேர்தல் வருவதற்கான நேரத்தில் கோர்ட்டுக்கு போய் என்னை ஜெயிலில் போடணுங்கிறாங்க. ஆமாம், உங்களை போடத்தான் செய்வாங்க அப்படின்னு தான் அந்த கோர்ட்டு சொல்லிச்சு முதல்ல. 2வது என்ன சொல்லிச்சு? உங்களை சிறையில் வைப்பதற்கான ஆதாரங்களை நான் பார்த்துட்டேன். அந்த வழக்கை பத்தி நம்ம பேச வேண்டிய நீங்க பேசுனீங்க இல்லையா? வழக்கை பற்றி நீங்க என்ன பேசுனீங்கன்னா, குற்றச்சாட்டு மட்டும் தான் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. நீங்க அவர் பெயில்ல வந்திருக்கிறாரு, 13 நாள் தான் இருக்கு, இந்த விஷயங்களா சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்ன சொல்றேன்னா, வந்த உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு, உடனே அமித்ஷா ரியாக்ட் பண்றாரு. அவ்வளவு முக்கியமான ஆளா இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டாருன்னா நீங்க அதை அப்படியே சர்வசாதாரணமா கடந்து போயிருக்கலாம். ஆனால் 75 வயதை எட்டியவர்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்கப்படணுங்கிற நடைமுறை வந்து பாஜகவுல பின்பற்றப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப மோடி அவர்களுக்கு 75 வயதை நெருங்கும் பொழுது அவர் பிரதமரா இருப்பாரா? அவரை ஜெயிக்க வச்சா, இல்ல அவர் ரிட்டையர் ஆகிட்டு அமித்ஷாவுக்கோ வேற யாராவது கொடுப்பாரா? நான் அந்த கோபட
வில்லனை பற்றி ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அவர் சில பேர்கள்லாம் சொன்னார். அத்வானின்னு சொன்னார், அவருக்கு 75 வயசு ஆச்சு. முரளி மனோகர் ஜோஷி சொன்னார், பிரமோத் மகாஜன் சொன்னாங்க, மகாஜன் மேடம், சுமிதா மகாஜன் மேடம் சொன்னாங்க, ஒத்துக்கிறேன். யோகி எதுக்கு சொன்னார்? அவருக்கு என்ன வயசு இப்போ? யோகி ஆதித்யநாத்தையும் மாற்றிடுவார்ன்றார். மனுஷன் கொஞ்ச நாள் குழம்பி இருக்காரு, ஒரு 50 நாளா உள்ள இருந்திருக்காரு, நிறைய பேரை ஃபோன்லாம் பேசியிருக்காரு. அவருடைய ரைவல்ரி அவர் தான் பார்க்கப்படுது. அவர் பேரை வரிசைப்படுத்திட்டு வந்தாரா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல இப்ப போய் பார்த்தாலும் மோடி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை விட யோகி ஆதித்யநாத்துக்காக தான் அங்க பாஜகவுக்கு ஓட்டு பிஜேபினா அப்படிதாங்க இருக்கு அப்படின்னு பிஜேபினா அப்படிதாங்க. அந்தந்த இடத்துல அவங்கவுங்களுக்கான மரியாதை கிடைத்து விடுமே தவிர, இது தலைமுறையோ குடும்ப கட்டுக்குள்ள வச்சிருக்கிற கட்சியோ இல்லைங்கிறதுனால, முதல்ல கொள்ளு தாத்தா படம், அப்புறம் தாத்தா படம், அப்புறம் அப்பா படம்னு வைக்கிற ஒரு கட்சியே இல்லைங்கிறதுனால அந்தந்த இடத்துல அவங்கவுங்களுக்கான மரியாதை அப்படித்தான் கிடைக்கும். யோகி யூபியில் செய்த மாற்றங்களை பற்றி அவர் இன்னொரு இது சொன்னார். சிவராஜ் சௌஹானுக்கு நடந்தது அது போல சிவராஜ் சௌஹானுக்கு என்ன நடந்தது? யோகி ஆதித்யநாத்துக்கும் நடக்கும்னு இன்டர்பிரட் பண்ணிருக்கலாம். ஒத்துக்கிறேன். சிவராஜ் சௌஹானுக்கு என்ன நடந்தது? 23 வருடங்களாக அங்க பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்தவர். அவருக்கு வந்து தேர்தல் முடிந்த உடனே ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. கிடையவே கிடையாது. மோடி அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. கிடையவே கிடையாது. உங்க இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அண்ணாமலை என்ன பண்ணாரு? ஏப்ரல் 17ஆம் தேதி இங்க வேலை முடிஞ்ச உடனே அடுத்தது எங்க இருப்பீங்க, எங்கேயாவது ரிசார்ட்டுக்கு போவீங்களான்னு கேட்டபோது, அதெல்லாம் முடியாது, நான் இப்போ கர்நாடகாவுக்கு போகணும், நான் இப்போ அங்க அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி சௌஹானை வந்து உடனடியாக 2024க்கு தயார்படுத்துறதுக்கு கொடுத்துட்டோம். அவருக்கான உயர் பதவி என்ன கொடுக்கணுங்கிறது வந்து பிஜேபிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் நீங்க பேசும்போது என்ன நடக்கும் சார்? பாஜக மோடி ஜெயிச்சு வந்தா பாஜகவுல இதற்கு முன்பு பின்பற்றப்பட்ட அந்த 75 வயதான ரிட்டையர்மெண்ட்ங்கிற அந்த விதிமுறை தளர்த்தப்படுமா, இல்லைன்னா 75 வயசானா நீங்க சொன்ன மாதிரி பொறுப்பு கொடுத்துட்டு போயிடுவாரா? நீங்க ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. தள்ளுபடிக்கும் தள்ளு வைப்புக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி விதிமுறைக்கும் நடைமுறைக்குமான வித்தியாசம். விதிமுறை என்பது கட்சியில் இருக்கக்கூடிய கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஐயா, அதுக்கு தான் சொல்றேன். அதாவது விதிமுறைக்கும் வழிமுறைக்கும் வித்தியாசம் இருக்கு. விதிமுறையில் அது இல்லைங்கிறத தான் அமித்ஷா உங்களுக்கு எடுத்து சொன்னாரு. அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திக்கிறோம். ஆனால் எனக்கு இதுல 2 சந்தோஷம் இருக்கு மேடம். மோடி வருவார்னா நீங்க ஓட்டு போடுங்க. 10 செகண்ட் தான். மோடி வருவார்னா நீங்க ஓட்டு போடுங்க, ஆனா அவர் வராம போயிடுவாரு பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் கெஜ்ரிவால் பேசியிருக்காரு. ஒரு 50 நாள் ஒரு இடத்துல இருந்தா கொஞ்சம் மாதிரி மனசெல்லாம் கலங்கும். அதுதான் அவர் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்காரு. கலங்கின மாதிரி தெரியலையே, வந்த உடனே வீர ஆவேசமா தான் பேசுறாரு. இப்ப ஒருவேளை பேசுங்க. ஓகே, நான் மற்ற பார்வைகளை வாங்கிட்டு வரேன். திரு பாலச்சந்திரன் அவர்களிடம் போயிட்டு வரேன். திரு பாலச்சந்திரன், நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இதுவரைக்கும் வந்து ராகுல் காந்தியை மையப்படுத்தி ஒரு பிரச்சார களத்தை எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது. இந்த பிரச்சாரத்திலிருந்து இவங்களுடைய பேசிக்கான நிறைய அஜெண்டாவிலிருந்து கொள்கையிலிருந்து மாறுபட்டு இந்தியா கூட்டணியை அட்டாக் பண்ற மோட்லயே வந்து இந்த பிரச்சாரம் இருந்துட்டு பார்த்தோம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்த உடனே ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இப்போ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கா? அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வருகை இன்னொரு சேலஞ்சா பாஜகவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சில கேள்விகளுக்கு எந்த பதில் சொன்னாலும் சிக்கலாயிரும். உதாரணமாக கோர்ட்டு பற்றி ஒரு ஜோக்கு உண்டு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருந்தவற்றை வந்து கேள்வி கேட்டாராம். சரி, இப்போ என்ன நீங்கள் உங்கள் மனைவியை அடிக்கிறத நிப்பாட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இப்போ நிப்பாட்டிட்டேன்னு சொன்னால் ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு இருந்தான்னு அர்த்தம். நிப்பாட்டலைன்னு சொன்னால் இன்னும் தொடர்ந்து அடிக்க போகிறேன்னு அர்த்தம். இது எந்த பதில் சொன்னாலும் ஆபத்தான பதில். அது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இவங்களுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டார். இவங்க நடைமுறை வச்சுருக்காங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை விதிமுறைன்னு சொல்லுங்கள், நடைமுறைன்னு சொல்லுங்கள், 75 வயசுக்கு மேலே பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த பேர் வேணாலும் திரு ரவி அவர்கள் அவருடைய வாக்கு சாமர்த்தியத்தினால் மிக அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தார். விதிமுறைக்கும் நடைமுறைக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் ஏதோ ஒன்று இருக்குல்ல, 75 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு. இப்போ அந்த கேள்வியை இவர் கேட்டார். 75 வயசுக்கு மேலே அப்போ இருக்க மாட்டார்ல, அப்போ உங்களுக்காக தான் வந்து அவர் வந்து சீட் வந்து தயார் பண்ணுறாரான்னு கேட்டால், அமித்ஷாவுக்கு வந்து முதல்ல தன்னை பற்றி மோடி சந்தேகப்பற்றக்கூடாதுங்கிற அச்சம் முதல்ல வரும். அதனால் அவர் ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, எங்கள் பிஜேபியில் அப்படி ஒரு ரூலே கிடையாது, மோடி தான் தொடர்ந்து இருப்பார். அப்போ இது மூலம் என்ன ஆகுதுன்னா, பிஜேபியுடைய விதிமுறைகள் அல்லது நடைமுறைகளை பற்றி இப்போ மக்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடுமே. ஏதோ பேசுவாங்க போல, 75 வயசுக்கு மேலே யாரும் இருக்க முடியாதுன்னு. அதான் சொன்னேன், இதுக்கு எப்படிப்பட்ட பதில் சொன்னாலுமே அது பிஜேபிக்கு வந்து ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கும். அதைத்தான் கெஜ்ரிவால் வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த 2024 தேர்தல் வரைக்கும் 2014 2019 பிஜேபி தான் அஜெண்டா செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அவங்க ஏதாவது ஒன்று தூவி விடுவாங்க, அதுக்கு பதில் சொல்கிறதுலேயே இவங்களுக்கு பொழுது போயிடும். ஆனால் இந்த தரம் வந்து 2024 தேர்தல் முதல் நாளில் இருந்தே அஜெண்டா செட் பண்ணுறதுங்கிறத பிஜேபியை செட் பண்ண விடமாட்டேங்கிறாங்க எதிர்க்கட்சிகள். இதுதான் உண்மை நிலவரம். அப்போ பிஜேபிக்கு எதிரான நிறைய விஷயங்களை வந்து இந்தியா கூட்டணி ஒரு அழுத்த காரணியாக இருந்து களத்துல செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனாலதான் வந்து அவங்களுடைய வழக்கமான பிரச்சார பாணியில இருந்து மாற்றி வேறு விதமான பிரச்சாரத்தை வந்து மோடி அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ நவீன் பட்நாயக் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இவருக்கு டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸை கூட வந்து சொல்ல தெரியாது, கேபிட்டல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வந்து சொல்ல தெரியாதுன்னு அங்கே ஒரு விஷயத்தை முன் வச்சு அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது சரத்பவார் அணி வந்து அஜித் பவாரோட வந்து சேர்ந்துக்கணும், ஷிண்டேவுக்கு வந்து உத்தவ் தாக்கரே வந்து சேர்ந்துக்கணும், காங்கிரஸ் கூட இருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றாரு. இது போல ஒரு வலு இல்லாத பிரச்சாரங்களை வந்து அவர் முன்னெடுத்து வைக்கிறது வந்து பாஜகவினுடைய அந்த தோல்வி முகத்தினுடைய எதிரொலி அப்படிங்கிறத சொல்ல வரீங்களா? இல்லை, தோல்வி முகத்துடைய எதிரொலியும் எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அவங்க எதிர்க்கட்சிகள் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து நாங்கள் 400 சீட்டுக்கு மேலே வாங்குவோம்னு இன்னும் பேசுகிறவங்க இருக்காங்க பிஜேபியில். உண்மை என்னென்னா, இந்த தரம் வந்து ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்கட்சிகள் வந்து தெளிவாக 2-3 கேள்விகளை கேட்க துவங்கி விட்டார்கள். மோடி அவர்களே, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அப்போ 10 வருஷத்தில் 20 கோடி பேருக்கு வேலை வந்திருக்கணுமே. 20 கோடி பேருக்கு வேலை வந்திருந்தால் ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னு வச்சா கூட 80 கோடி பேர் வறுமை கோட்டிலேருந்து மேலே வந்திருக்கணுமே. ஆனால் நீங்கள் 80 கோடி பேருக்கு மாதத்துக்கு 5 கிலோ தானியம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது ரெண்டும் சரிப்பட்டு வரலையே. இது ஒரு கேள்வி. விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோன்னு சொன்னீங்களே, இரட்டிப்பு ஆகலையே. இது 2வது கேள்வி. கேஸ் விலை சிலிண்டர் விலையெல்லாம் குறையும்னு சொன்னீங்களே, வேலையில்லா திண்டாட்டம் குறையும்னு சொன்னீங்களே, ஆகலையே. இது 3வது கேள்வி. இப்போது இந்த 3 கேள்விக்கும் பிஜேபிகிட்ட பதில் இல்லை. யாராக இருந்தாலும் சரி, ஒரு மிகச்சிறந்த வாதிடும் திறமை கொண்ட ரவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்ல மாட்டாங்க. அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி வளைச்சி பதில் சொல்ல, நாங்கள் 1,88,000 கோடி ரூபா கொடுத்துருக்கோன்னு ஆரம்பிப்பாங்க. யாருக்கு போச்சு என்ன போச்சுங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் விவசாயிக்கு இரட்டிப்பு வருமானம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ பதில் சொல்ல முடியாத கேள்விகளை வந்து எதிர்க்கட்சிகள் கேட்கறதுனால தான் திடீர்னு சொல்லி கச்சத்தீவுன்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கச்சத்தீவை பற்றி ஒரு வாரம் பேச்சு நடத்துவாங்க. அந்த ஒரு வாரம் பேச்சு நடத்ததுக்கப்புறம் அவங்க தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை பற்றி ஒரு வார்த்தை இருந்துச்சா? இருக்காது. அடுத்து வந்து இவங்களுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் பாருங்கள் கேரளாவில் சண்டை போடுறாங்கம்பாங்க. இன்றைக்கி அந்த கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களே தான் இறைபரேலிக்கு வந்து இவருக்கு பிரச்சாரத்துக்காக போகிறாங்க, ராகுல் காந்திக்காக. அவங்க தெளிவாக இருக்காங்க, எங்களுடைய டர்ஃப்னு நாங்கள் நினைக்கிறதுல எங்களுடைய பலத்தை நாங்கள் பெருக்கிக்கணும். ஆனால் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், நாங்கள் 2 பேருமே வந்து பிஜேபிக்கும் திரு மோடி அவர்களுக்கும் எதிரானவர்கள் அப்படின்னு அவங்க தெளிவாக இருக்காங்க. இது மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லி பிரச்சனையை திசை திருப்ப பார்க்குறது. இவரை ராகுல் காந்தி வந்து திடீர்னு இளவரசன்னு கண்டுபிடிப்பார். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து காங்கிரஸ் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பதில் சொல்லிட்டு காங்கிரஸ் பண்ணுற புத்திசாலித்தனமான காரியம் இந்த தரம் என்னென்னா, சரி திரு மோடி அவர்களே, நீங்கள் சொன்னீங்க தாலியுடைய தங்கம் எல்லாம் போயிடும்னு, எங்கள் அம்மாவுடைய தாலி தான் பறிபோச்சு அப்படின்னு பிரியங்கா சொல்லி முடித்த அடுத்த நாள் ராகுல் மறுபடியும் கேட்குறாரு, சரி நீங்கள் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டீங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டோம், அந்த 2 கோடி பேர் வேலைவாய்ப்பு என்னாச்சு? மறுபடியும் கேட்குறாங்க. இந்த கேள்விகள் எழுப்பப்படக்கூடாது அப்படிங்கிறது பிஜேபியுடைய ஆதங்கம். அது மறுபடியும் எழுப்பப்படுறதுனால அதுக்கு பதில் சொல்ல முடியலை அப்படிங்கிறனால திசை திருப்புற முயற்சியாக நடத்துகிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவங்க கேமையை அவங்ககிட்ட விளையாடுறாரு. வந்த உடனே சொல்லிட்டாரு, இவர் வந்து இருக்கவே மாட்டார் 2 வருஷம் கழிச்சு, இவருக்காக வேண்டிய நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லி கேட்டார். இப்போ அதனால என்னாச்சு, இவங்க வந்து தே ஆர் இன் அ டிஃபென்சிவ் பொசிஷன் அப்படிங்கிற நிலைமை உருவாயிருச்சு. இது நிச்சயமாக பிஜேபிக்கு தர்ம சங்கடம் தான். அதாவது பிஜேபியில் வந்து இவர் தான் தொடர்வார், மோடி தான் தொடர்வார்னு சொல்லும் பொழுது இவங்க ஒத்துக்கிறாங்க, நாங்கள் விதிமுறையோ நடைமுறையோ அதெல்லாம் பேச்சுக்கு சொல்லுவோம். ஏன் இந்த 15 லட்சம் ரூபாங்கிறத பற்றி அவர் என்ன சொன்னார் அமித்ஷா? அதெல்லாம் ஒரு ஜும்லா, அதை பிடிச்சி திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னார்ல. அது மாதிரி இப்படிப்பட்ட செயல்கள் அவர்கள் மேலே உள்ள நம்பகத்தன்மையை குறைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. ஓகே, ராஜலட்சுமி, இப்போ எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாம தான் இது போல பிரச்சாரத்தில் ராமரையோ இல்லைன்னா வந்து ராகுல் காந்தியை ஏதாவது சொல்லி சர்ச்சையை கிளப்புற மாதிரி பேசுறது, இது போல திசை திருப்பக்கூடிய நிறைய விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்யறேன்னு சொன்னீங்களே, செய்யவே இல்லையேன்னு தரவுகளோட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தாக்குதல் பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. சொன்னதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது அட்ரஸ் ஆகாமே இருக்கு எல்லா போகிறதுலையும்.
அதான் இன்டர்நேஷ்னல் லாபியங்கன்னு ஒன்று உண்டு. வெளிநாட்டு அந்நிய சக்திகள்ங்கிறது, அந்நிய சக்திலாம் உடனே பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனான்னு சொல்லலை. கொலோனியல் பீரியட்லேருந்தே ஒரு அமெரிக்கனோட ஹேண்டு, பிரிட்டிஷோட, அவங்க யூரோப்பியன் கம்யூனிட்டியோட ஹேண்டு வந்து எல்லா எலெக்ஷன்லேயும் கொஞ்சம் இருக்குது. இந்த தடவை அவங்க உள்ளே நுழையணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால நுழைய முடியலை. ஒரு ஸ்திரமான ஆட்சி 10 வருஷமாக ஒரு பெரிய தலைவர், ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் இருக்கிறார் இந்தியாவில். இந்தியாவை வந்து வல்லரசாக எடுத்துக்கொண்டு போகிறாருங்கிறத தடுக்கணுங்கிறதுக்கு அவங்க ஏஜென்ட்ஸ் மூலமாக நிறைய பேசுகிறாங்க. இதனால தான் தேவையில்லாத கேள்விகள்லாம் வருது. அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய பத்திரிகைகள் தான் அவர் பிரதமர் அப்படி புகழ்ந்து போட்டுச்சு, இப்படி புகழ்ந்து போட்டுச்சுன்னு 10 வருஷத்துல நிறைய தடவை பாஜக பெருமையா சொல்லியிருக்கு. நிஜமாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு அதான் போன வாரம் கூட வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, வந்து இந்தியாவில் வந்து இந்தியா வந்து அடுத்த வல்லரசாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 3வது இடத்துக்கு ஈஸியாக வந்துடும். இன்றைக்கே $4 ட்ரில்லியன் தாண்டிட்டாங்க. நம்ம இப்படி ஒரு நாடு வளர்ந்துட்டு இருக்கு, அடுத்த ஜெர்மனியை பின்னாடி தள்ளாடுக்கு நிலைமை இருக்குது அப்படின்னு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லியிருக்கு. வெளிநாட்டு சக்திகள்லாம் வந்து பிரதமர் மோடி ஜெயிக்க கூடாது என்பதுல ஒரு பக்கம் ஒரு ஃபோரங்கள் வந்து உண்மையாக சொல்கிறவங்க இந்த மாதிரி இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அந்த வளர்ச்சியை பிரமிப்பாக பார்க்கிறாங்க. இங்கே இருக்க ஒர்க்கிங் கெப்பாசிட்டி, படித்த இளைஞர்கள், அதே சமயத்தில் நம்ம பாப்புலேஷனும் ஒரு அசட்டுன்னு கொண்டு வந்ததே மோடி தான். ஆகையினால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரிங்கிறதுக்காக தேர்தலில் வேலை பார்க்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ராஜீவ் காந்தி கொலையாகட்டும், இந்திரா காந்தியோட கொலையாகட்டும், இது வந்து எதற்காக பண்ணப்பட்டனா ஒரு நிலையான தலைவர் நம்ம நாட்டில், இது வந்து இந்தியா பெரிய குடியரசு கட்சி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்கு எல்லா ஃபோரமும் சேர்ந்து தான் பண்ணுது. இதோட ஏஜென்ட் இங்கே சில பேர் இருப்பாங்க, சடான்னு சொல்லுவாங்க மோடி நல்ல பிரைம் மினிஸ்டர் இல்லை, வரமாட்டார், அப்படின்னு சும்மா ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து ஆதாரமான விஷயங்கள் தான். இது இதை பற்றி பேசணும்னா நிச்சயமாக 3 பேர் உட்காந்து ஒரு மணி நேரம் பேசினா தான் முடியும். சரி, இதை இங்கே போடணும்னு சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன். அடுத்தது நீங்கள் வந்து மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தார்ல, 2 முறை ஆட்சிக்கு வந்தார்ல, அவர்தான் பிரைம் மினிஸ்டர், பிஜேபி தான் ஆட்சி அப்ப வெளிநாட்டு சக்திகள்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்ப மட்டும் அவங்க வந்து இவ்வளவு தூரம் ஒரு 10 ஆண்டுகள்ல ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுகளா நடக்காத வளர்ச்சியை கொண்டு ஏன் உங்க இதுல ஆங்கர் வந்து இன்டர்ஃபியர் பண்றீங்கன்னு தெரியல. நான் சொல்லிடுறேன், பேசட்டுமா இல்ல விட்டுடலாமா? நீங்க பேசுங்க, என்னோட டவுட்டுக்கு மட்டும் கிளியர் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றீங்க, இந்த தேர்தல்ல வந்து வெளிநாட்டு எல்லா தேர்தலையும் இருக்குமா? ஆனா அவங்க வந்து 14 இருங்க சொல்லிடுறேன், 2014ல இப்படி மோடி வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்சி கொடுப்பாரு, இந்த மாதிரி இந்தியாவை வந்து ஒரு வல்லரசாக நடத்திட்டு போவாருன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒண்ணும் இல்லாம இருந்தது. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு பண்ணிட்டு வருது, ரோட் ஷோ அது இதுன்னு சொல்லிட்டு, இது அதுவும் ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியுது அவங்களுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வைப்பாங்களா, 4 மாசத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வைப்பாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி அந்த நிலைமை இருக்கு அங்க இருக்க கூட்டணி. அந்த கூட்டணி ஒரு கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி சொல்லிடுறேன். அரவிந்த் கெஜ்ரிவால், பாபா ராம்தேவ், அந்த கிரண் பேடி இவங்க எல்லாம் தான் உண்ணாவிரதம்லாம் இருந்து 20 நாள் பயிற்சி எடுத்து உண்ணாவிரதம்லாம் இருந்து ஆக்சுவலாக கரப்ஷனை பற்றி பேசுகிறவங்க. அவர் நேராக இன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம இவர் சொன்னது நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணணும். நண்பர் சொன்னார், நேராக வந்து வீட்டில் அத்தனை ஆராய்ச்சி எடுக்காங்க, ஹிந்துத்துவாக்கு கரெக்ட் எக்ஸிபிஷன். அவர் நாங்கள் கோயில் கட்டுறோம், எல்லாருக்கும் வழிபாட்டு தலங்கள் கொடுக்குறோம், ஹிந்துக்களுக்கு அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் இன்னைக்கு வீட்டில் 4 ஆராத்தி, அதுக்கப்புறம் நேராக ஆஞ்சநேயர் கோயில். நீங்க வந்து மோடினா ஹிந்துத்துவா, இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் ஹிந்துத்துவா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் ஹிந்துத்துவான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்து வாக்குகள் அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கம் போயிரும் பயந்து தான் அவர் உள்ள அனுப்பிச்சிட்டா பாஜகன்னு கேக்குறாங்க. ஹிந்து வாக்குகள் அவருக்கு போயிடும்னா அவர் அனுமதி கும்பிட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து எல்லோருக்கும் பொதுவாக இறையாண்மையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு பிரதமர் வந்து அவர் வந்து ஒரு சிம்பலா ராமர் கோயில் திறப்பு விழாவில் போய் ஒரு தனியார் இதோடைய திறப்பு விழாவில் போய் உட்கார்ந்து திறப்பு விழா செய்வாரு. இவர் அனுமர் கோயிலுக்கு எல்லாரும் நேரம் திருப்பதிக்கு தானே போயிட்டு வராங்க, மொட்டை அடிச்சுட்டு வேற வராங்க, மொட்டை அடிக்காம போட்டு வராங்க, உண்டு இல்ல எல்லாரும் தானே போறாங்க. யாரு
போகல. பிரதமர் போகலையா? சிலர் ராமர் தெரியாம கோயில் போவாங்க, திறப்புக்கு? சிலர் மனைவி அனுப்புவாங்க, குடும்பத்தை அனுப்புவாங்க. இதெல்லாம் தான் விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இன்னொரு விஷயம், மோடி பிரதமர் ஆவாரா? இவங்களுக்கு என்ன கேள்வி? அது பிஜேபியில டிசைட் பண்ணும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு லோக்சபால டிசைட் பண்ணணும் சரி. யாரு பிரைம் மினிஸ்டர்னு. கேப்பா. ஆக்சுவலா யார் யார் பிரைம் பிரதமர் மினிஸ்டர் ஆனா இருக்க உங்களுக்கு மாட்டாருன்னு என்னங்க? சொல்றாங்க. இந்தியா உடனே அவர் கூட்டணியில யோகி யார் ஆதித்யநாத் பிரதமர் வந்துருவாரா, ஆனா இவர் வந்துருவாரா, நீங்க யாரை பத்தி அமித்ஷா வந்தா பேசுறீங்க? வருவாருன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் திரு தான் தப்பு தப்பா ஈஸ்வரன் சொன்னாங்க. யாரு நீங்க அதை ஒரு என்ன? இஷ்யூவா எடுத்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. திரு ஈஸ்வரன் ஒரு கேள்வி வைக்கிறாரு. திரு ஈஸ்வரன், இல்லை நல்ல நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. பிரதமர் எங்கிறதுல யாரானா உங்களுக்கு என்ன? நீங்கள் ஏமா கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து யோசிக்கலையா? இந்தியா கூட்டணியில் யார் பிரதமரானா உங்களுக்கு என்னமா? அதைத்தானே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. யாராவது இப்ப பிரதமர் வந்து பிரதமர் யார் வேட்பாளர் கிடைப்பாரு பாருங்க. உங்களுக்கு நீங்க கூட என்ன ஆனா எங்களுக்கு கேக்குறீங்க? சந்தோஷம் தான். நீங்க கூட இது கொங்கு இது கட்சிகள் இருந்தா ஏன் நீங்க யார் வேணாலும் ஈஸ்வரன் ஆகலாம். ஆனா ஏன் உங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு கேட்டா உங்களுக்கு உடனே யார் ஆகுறான்னு ஆனா இந்த திடீர்னு கேள்வி நீங்களே திருப்பி சொல்றீங்க கேக்குறீங்க. ஸ்டாலின் வந்து அது பிரதமர் எங்களுக்கு candidate பொருந்தாதா அது? சொல்றீங்க, உங்க சீஃப் மினிஸ்டரை. அவங்க ஜனநாயக ஏன் ஆகக்கூடாது? ஒரு ஒருத்தர் ஏன் கொடுப்பாங்க. ஆகக்கூடாது? ஏங்க தமிழ்நாட்டு நாங்களும் முதலமைச்சர் அதான் சொல்றோம். எல்லோராலும் அப்ப சொல்லுங்க, யாராவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர். என்ன குத்தகை விட்டுருக்கா? இந்தியா அது என்ன கூட்டணியில டிஎம்கேயா? எல்லா இது வந்து யாரு தலைவர்களும் குடும்ப ஏற்றுக்கொண்ட கட்சியா? தலைவர் காங்கிரஸா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இவங்க தான் அவர்கள். ஆகணும்னு ஏன் என்னதான் ஆகக்கூடாது? சொன்னாலும் கடைசியில இவங்க என்ன சொல்லுவாங்க? சோனியா காந்தியா, ராகுல் காந்தியா, அந்த 3 காந்திக்குள்ள தான் நிப்பாங்க. அதனால இத மாதிரி தான் அவங்க தலைமையும். ஏதோ எவ்வளவு இப்ப நாள் மோடி கழிச்சு, 75 முன்னே வயதை எத்தனை எட்டும் காங்கிரஸ் பொழுது, தலைவர்கள் இருந்தாங்க. மேடம், மோடி- அவங்களை எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆக்கியிருந்தா மோடி ஏதோ 75 வயதை எட்டும் பொழுது இதற்கு முன்பு உங்க கட்சியில பின்பற்றப்பட்ட நடைமுறைகளின் அடிப்படையில வேறு ஒருவருக்கு அந்த பதவி கொடுக்கப்படுமா? இல்லனா அவரு 75 77 வரைக்கும் இருப்பாரு? அதான் நான் என்ன சொல்றேன், இது நான் ஜோசியம் சொல்லணுமா இல்ல இல்ல, வந்து கட்சி இல்ல ஜோசியம் இல்ல. உங்களோட இது கட்சி actually விதி என்ன? இதை decide பண்ண சொல்லுது. நிலைமையில நான் வந்து எலெக்ஷன்ல கூட உங்க கட்சி நிக்கல. சட்டம் என்ன லோக்சபா சொல்லுது? members ஜோசியம் சொல்ல வேண்டாம். அடுத்த பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்ணுவாங்க. கட்சி எங்க இல்ல, கட்சியில அத்வானிக்கு, பிரைம் மினிஸ்டர் முரளிமனோகர் வந்தாலும் சரி, ஜோஷிக்கு, சுமித்ரா மகாஜனுக்கு நடந்தது மோடிக்கு நடக்குமா? ஏங்க, நடக்காதா? நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த புரோட்டோகால் கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். எந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் அந்த மாவட்ட தலைவர் மட்டும் தான் சால்வ் பண்ணுமே தவிர மத்தவங்க எல்லாம் போய் நிக்க முடியாது. சரி, புரோட்டோகால் அதனால படி புரோட்டோகால் கரெக்டா 75 இருக்க வயசு பார்ட்டி ஆகும் அதான். பொழுது இவர் மோடி அரவிந்த் அவர்கள் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கலாம். அவர் வந்து சரி. இதுல இருந்து ஜெயில இருந்து வந்துட்டு ஓகே. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாருன்னா அது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது, ஒரு வரவேற்கத்தக்க ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. ஓகே. இவர் எதுக்கு பிஜேபி பத்தி ஒரே ஒரு கவலைப்படுறாரு? ஒரே ஒரு வரி அருணன். ஒரே ஒரு வரி மட்டும் ஷார்ட்டா சார், நான் அவர்கிட்ட போகணும். ரொம்ப ஷார்ட்டு. ஏன்னா தோனி 34 வயசுல கிரிக்கெட்டர்ல ரிட்டையர் ஆகி கோச் ஆயிடுவாங்க. ஆனா தோனி மட்டும் விளையாடிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அங்க எனர்ஜி இருக்கு. ஸோ எனர்ஜி இருக்கும்போது வேற மாதிரி டிசிஷன், எனர்ஜி இல்லைன்னா வேற மாதிரி டிசிஷன். அத்வானிக்கு எனர்ஜி இல்லையா சார்? அதனால தானே பாவம் அவரால பாரத் ரத்னா விருது வாங்குறதுக்கு வர முடியல. அத்வானி தான். அத்வானிக்கு எனர்ஜி இல்லையா? ஐயோ, அத்வானி தான் ஹீரோ, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவரால் பாரத் ரத்னா விருது வாங்க வர முடியாத அளவுல இருந்தாரு. அதனால தான் மோடி ஐயா அவர் வீட்டில் போய் அதை கொடுத்துட்டு வந்தார். அதாவது பிரசிடென்ட் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. திரு அருணன், நின்னு அடிச்ச அந்த அளவுக்கு தோனி உட்கார மாதிரி வச்சீங்க. பிரதமர் அவரு ரிட்டையர் ஆவாரு, ஆகாம போவாரு. இது எங்களுடைய கட்சி விவகாரம். அதுல மத்த கட்சிகளுக்கு என்ன அவ்வளவு பெரிய அக்கறைன்னு கேக்குறாங்க ராஜலட்சுமி. இல்லை, அது பாஜக பேச்சாளர் பேசிய பிறகு தான் ரொம்ப உறுதியாயிடுச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்த உடனே பால்லே 6 அடிச்சிட்டாருன்னு. நான் எதை வச்சு சொல்கிறேன்னு அவங்க பாருங்கள், எடுத்த உடனே ஆரம்பித்தாங்க, புலம்ப ஆரம்பித்தாங்க. ஐயா, மோடி பிரதமர் ஆகக்கூடாது என்று அந்நிய சக்திகள்லாம் வேலை பார்க்குதியா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க, ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? எங்களுக்கு தாயா 400 சீட்டு, நாங்கள் தாயா மீண்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ அந்நிய சக்தி, அவங்களுடைய விளையாட்டு, ஆக இது ஒரு வல்லரசு ஆகிவிடக்கூடாது, நிலையான ஆட்சி வரக்கூடாது, ஆகவே புலம்பல். இதிலிருந்தே தெரியுது பாஜக தோல்வி முகத்தில் இருக்குது. ரெண்டாவது, ரொம்ப நானே எதிர்பார்க்கலை ஒரு பாஜக பேச்சாளர் இப்படி ஒரே பளிச்சுன்னு மோடியை கவிழ்த்து விடுவாங்கன்னு. அழகாக ஒரு வாக்கியம் சொன்னாங்க. ஐயா, பிரதமர் யாருன்னு பாஜகவில் ஒரு வேலை தப்பி தவறி ஜெயிச்சா, அதிக இடங்கள் கிடைச்சா பாஜக தான் முடிவு செய்யும். அது யார் என்னாலாம் இப்போ சொல்ல முடியாது. நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க? மோடி தான் பிரதமர். பாஜக தேர்தல் அறிக்கையிலே மோடி படம். நண்பர் ரவி சொன்னார்ல, ஐயா வாரண்டி இல்லை கேரண்டி. யாருடைய கேரண்டி? பாஜக அவருடைய கேரண்டி இல்லை, மோடியுடைய கேரண்டி. பாஜக குடும்ப கட்சி இல்ல, அவர் தான் பிரதமர். தெரியும் இருக்கங்க. ஏங்க நீங்கெல்லாம் பேசும்போது பொறுமையாக கேளுங்க. நீங்கள் சொன்னதை நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யார் பிரதமர் இப்போ சொல்ல முடியாதியா. அதுதான் ஈஸ்வரன் நல்லா கேட்டார்.
யார் பிரதமர் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்தியா கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க. இது எம்பிக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் தான். அதுக்கு பிறகு எம்பிக்கள் கூடி தான் பிரதமரை தேர்வு செய்யணும். ஆக பாவம் புலம்ப வச்சுட்டாரே. வந்து ஒரே நாள்லேயே டெல்லி முதலமைச்சர் பாஜக காரங்களை புலம்ப வச்சுட்டார். நான் என்ன அடிப்படையான விஷயம் கேட்குறேன்னா, அவர் ரவியும் சொன்னார், இவங்களும் கூட சொன்னாங்க, அவர் ஜெயிலில் இருந்து வந்தவர், ஆகவே கொஞ்சம் அப்படி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க ரெண்டு பேரும். நான் கேட்குறேன், ஜெயிலுக்கு போகாதவர் பிரதமராக இருக்கிறவர் எப்படி பேசிகிட்டு இருக்காரு? அவர் மிக முக்கியமான பேச்சு என்ன? ஐயா அதானி அம்பானி கையில் இருக்கக்கூடிய கருப்பு பணம், அந்த கருப்பு பணம் டெம்போவில் போகுது காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸுக்கு. அதானி அம்பானி பேசக்கூடாது என்று ராகுல் காந்தி இளவரசர் எவ்வளவு பணம் அவங்ககிட்ட வாங்கினாரு என்று இந்த நாட்டு பிரதம மந்திரி பேசியிருக்காரு. அப்போ நாம் எழுப்புகிற கேள்வி, மக்கள் எழுப்புகிற கேள்வி, அதானி அம்பானி கிட்ட கருப்பு பணம் இருக்குன்னு பிரதமருக்கு தெரியுது. பிரதமருடைய வருமான வரித்துறை ஏன் அங்கே போகலை? பிரதமருடைய அமுலாக்கத்துறை ஏன் அங்கே போகலை? இதே அமுலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுலையும் அவருக்கு ஜாமீன் தரக்கூடாது என்று வம்பு பண்ணதுலையும் எவ்வளவு தீவிரம். அந்த தீவிரத்தில் 1% பிரதம மந்திரியே சொல்லிட்டாரியா அவங்க ரெண்டு பேர்கிட்ட கருப்பு மனம் இருக்கு. ஆகவே முதல்ல அங்கே போவோம்யா பாய்வோம்யான்னு வருமான வரித்துறையும் அமுலாக்கத்துறையும் அங்கே போயிருக்க வேணாங்களா? அதை பற்றியெல்லாம் அவங்க பேசுவாங்களா? ஆனால் என்ன கேரண்டி போன தேர்தலில் கொடுத்தாரு? நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை ஒழிப்பேன், சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கருப்பு பணத்தை கைப்பற்றுவேன், கைப்பற்றினா ஒவ்வொருடைய கணக்கிலையும் 15 லட்சம் ரூபா போடுவேன்னு சொல்லலேம்பாங்க. போட முடியும், அப்படியே வச்சுக்குவோம். கைப்பற்றினாரா? 1 ரூபாயாவது கைப்பற்றினாரா ஐயா? அது வந்து கேரண்டியா வாரண்டியா? இந்தியா கூட்டணி வந்து பயங்கர பிரம்மாண்டமா ரோட் ஷோ நடத்துறீங்க. பிரியங்கா காந்தி எல்லாம் வந்து ஏகபோகமா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஃபண்ட் எங்க இருந்து வந்துன்னு கேக்குறாங்க ராஜலட்சுமி. எதனால? ஏங்க தெருவில் ஜீப்பில் போகிறதுக்கு ஃபண்டு வேணுங்களா? தெருவில் ஜீப்பில் போகிறதுக்கு ஃபண்டு வேண்டியதில்லை. ஃபண்டு பூரா யார் வாங்கியிருக்கா? பாஜக. எதன் மூலமாக? தேர்தல் பத்திரங்களின் மூலமாக. 6000 கோடி ரூபாய்க்கு மேலே, மொத்தம் உள்ள 8500 கோடி ரூபா இல்லை. அது பெரிய கட்சி, அதனால் 6000 கோடி, அதுக்குள்ளே கூட போகலை. ஆனால் 2 மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள். ஒரு ஆங்கில பத்திரிகையில் முழு பக்கம் செய்தி கட்டுரை, 41 கம்பெனிகள், அந்த 41 கம்பெனிகளும் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜகவுக்கு கொடுத்துருக்கு. அந்த 41 கம்பெனிகள் மீது முன்னும் பின்னும், முன்னோ அல்லது பின்னோ அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ சிபிஐயோ ரைடு நடத்திருக்கு. பூரா போட்டாச்சு. பதில் சொன்னாங்களா? இன்னொரு ஆங்கில பத்திரிக்கை, அதே ஆங்கில பத்திரிக்கை தான் நினைக்கிறேன், முதல் பக்கத்தில் இன்னொரு செய்தி போட்டுச்சு. 32 கம்பெனிகள் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் கொடுத்துருக்கு. அவற்றுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்டுகள் இதே மோடி அரசு கொடுத்துருக்கு. ரெண்டுக்கும் தொடர்பு உண்டா இல்லையா என்று அவங்க கேட்டாங்க. பதில் சொன்னீங்களா? அவை நீங்க என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? இப்ப அதுதான் அவர் கேட்கறாரு. இப்போ மீண்டும் கேக்குறீங்க, உறுதிமொழி முடிச்சிரேன். இல்ல ஒரே ஒரு வாக்கியம் முடிச்சிரேன். எங்க வங்கி கணக்கெல்லாம் முடக்கிட்டாங்க, எங்களுடைய பண புழக்கத்திற்கு வந்து தடை பண்ணிருக்காங்க, எலெக்ஷனியரிங் பண்றதுக்கான வாய்ப்புகளை பாஜக தடுக்குது. ஆனா அவங்க மட்டும் நீங்க வந்து சொல்றீங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்குது, அந்த விஷயத்துலயும் வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்காது அப்படின்லாம் சொல்றப்ப, இப்போ வந்து காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணிக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருது? அவங்களும் தானே பிரம்மாண்டமா எலெக்ஷன் நடத்துறாங்க அப்படின்றாங்க. ஏங்க பணம் எங்கேருந்து வருதுன்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க ரோட்டுக்கு போகிறாங்களா இல்லையா? பணம் வந்து வேறு முறைகேடாக வந்தால் நீங்கள் விடுவீங்களாங்க? உங்கள் கையில் தான் உங்கள் கையாட்கள் மாதிரி அழகாக வச்சுருக்கீங்களே ஐயா, வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும். நேரம் பாஞ்சிருக்காதா? அதுக்கு தான் நான் சொன்னேன், இதே பிரதமர் அப்படி அவங்களுக்கு பணம் வந்திருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதானி அம்பானி கருப்பு பணங்கிறாரு. அப்போ அந்த கருப்பு பணத்தையெல்லாம் கைப்பற்றணுங்கிறேன். அவரில் இப்போ வாயை விட்டு மாட்டிக்கிட்டு இருக்காரு இந்த நாட்டு பிரதம மந்திரி. இந்த கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாங்கள் சொல்லுகிற மிக முக்கியமான அம்சம், இந்த கேரண்டி, இந்த உறுதிமொழி, வாக்குறுதி யார் தருவது? மோடி. ஆகவே அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன கேட்குறாரு? அவருக்கு வருகிற ரொம்ப தள்ளி இல்லை, 2024 செப்டம்பர் மாதம் 74 வயசு முடிஞ்சு 75வது பிறந்த நாள் வருது.
உங்களுடைய நடைமுறைப்படி, விதிமுறை இல்லையா, ரைட்டு, நடைமுறைப்படி இதுவரைக்கும் 75வது வயசு என்றால் அவருக்கு எந்த பதவியும் இல்லை. அதனால தான் அவர் கேட்குறா, அப்போ எந்த அடிப்படையில் மோடியினுடைய வாக்குறுதி என சொல்லி வாக்கு கேட்குறீங்க? இது நியாயமான கேள்வியா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லாமல் வேறு ஏதேதோ போய் பேசுனா என்ன அர்த்தம்? இது அதாவது அவங்க பாவம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பிரதம மந்திரியே பாருங்கள், இந்த நாட்டில் நம்முடைய அதுக்கு முன்பு பேசிய நண்பர் பாலச்சந்திரன் நல்லா சொன்னார் பழைய உதாரணங்கள். நான் இன்னொரு பாயிண்ட்டு கேட்குறேன். ஐயா, இவங்கெல்லாம் வந்தால் என்ன சொன்னாங்க? ரூபாயின் மதிப்பு உயருமையா? மோடி முதலமைச்சராக இருக்கும்போது பேசியது இன்னும் என் காதில் ஒலிக்குது. அவர் என்ன சொன்னார்? ஐயா, ரூபா நாணயம் வீழ்ந்து கொண்டு இருக்கு, ஒரு நாட்டின் நாணயம் வீழ்ந்து கொண்டு இருக்குன்னா அந்த நாட்டுடைய மதிப்பு மரியாதை வீழ்ந்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம்னாரு. ஆனால் அவர் ஆட்சிக்கு வரும்போது 60 ரூபா சொச்சம் ஒரு டாலருக்கு நிகராக. இன்றைக்கு 83 ரூபாய்க்கு மேலே. வெக்கப்பட வேண்டாமா இந்த நிலை வந்ததற்கு? இதுவாயா கேரண்டி? இந்த கேரண்டியை நாங்கள் வந்தால் 40 ரூபாய் ஆக்குவோம், 40 ரூபாய்க்கு ஒரு டாலர் வாங்க முடியும். நீங்கள் இப்போ 83 ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலர் கிடைக்கும். இல்லை, அவர் அதுதானே திரும்ப திரும்ப கேட்குறது. நீங்கள் அவங்க ரொம்ப இதாக சொல்கிறாங்க, விலைவாசி உயர்வுலாம் ரொம்ப கட்டுக்குள்ளே இருக்குன்னு. என்ன கட்டுக்குள்ளே இருக்குது? நீங்கள் உங்கள் சமையல் கேஸ் விலையை எடுத்துக்கோங்க. அன்றைக்கு 400 ரூபா 450 ரூபாய்க்குள்ள தாங்க இருந்துச்சு. இன்றைக்கி டபுள் மடங்குக்கு மேலே ஆயிருக்கா இல்லையா? மனச்சாட்சியோடு சொல்லுங்கள். 10 ஆண்டு கூடிய சாதனை. அப்போ பெண்கள் கட்டுக்குள்ளே இருக்குதுங்க, என் வீட்டில் அது வெளிப்பட. திரு அருணன், ரவி குறுக்கிட விரும்புறாரு. இல்ல, 3 விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அருணன் ஐயா சொன்னாரு, முறைகேடு நடந்தா மோடி விடுவாரா, இடி அனுப்பிச்சு பிடிச்சிருவாரு அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா இல்லையா, நீங்க சொன்னதுதான், நல்லவங்க பேசும்போது கேட்கணும் இல்லைங்க. மோடி தானே சார் சொன்னாரு, சொல்லுங்க. அம்பானி அதானி வச்சிருந்தாங்க, அங்கிருந்து அதுதான் என்னோட 2வது பாயிண்ட். அங்கதான் அருணன் ஐயா ஒரு தவறான கருத்தை சொல்றாரு. மோடி ஐயா அருணன் அவர் தவறான கருத்து சொல்ல, மோடி சொன்ன கருத்துக்கு அவர் இன்டர்பிரேஷன் வைக்கிறாருல. மோடி தானே சொன்னாரு. இன்டர்பிரேஷன்ல கொஞ்சம் பாய்சன் ஆயிடுச்சு. நான் கரெக்டா சொல்றேன். மோடி ஐயா என்ன பேசினார் அந்த மேடையில அப்படின்னா, என்னங்க நீங்க ரொம்ப நாளா அதானியை பத்தி அம்பானியை பத்தி பேசாம இருக்கீங்களே, ஒருவேளை லாரி வந்துருச்சா, அதுல நிறைய பணம் வந்துருச்சா அப்படின்னு ஃபியூச்சர் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்ல பேசினாரு. அவங்க கேட்டுட்டு பேசிட்டு இருக்காங்களே, அப்ப பிரதமர் மோடி அவங்கள பத்தி பதிலே சொல்லாம இருந்தாரே, அப்ப அவருக்கு போயிட்டு இருந்ததா? பதில் சொல்லவே இல்ல. பதில் சொல்லல. எதுக்கு தெரியுமா பதில் சொல்லல? ஒரு வர்த்தகரை பற்றி பாராளுமன்றத்தில் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியங்கள் எங்கெங்கெல்லாம் வந்ததோ அங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 130 தடவைக்கு மேலதோறும் நாங்க அம்பானி அதானி பேசிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றாங்க. உலக நாடுகள் விஸ்வகுரு என்று பாராட்டுகின்ற ஒரு மோடிக்கு வெளிநாடு சதி எங்கிருந்து வரும் அப்படின்னு நீங்க கேட்கறதா இருந்தா, சோரஸ் மாதிரி ஒருத்தர் வெளில உட்கார்ந்து இருந்தாருன்னா, பல நாடுகளை அழித்தவர், அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தொடர்ந்து 7 பாராளுமன்றத்தை முடக்குவதற்காக பிகாசஸ்ல இருந்து, அம்பானில இருந்து, பிபிசில இருந்து, மணிப்பூர்ல இருந்து அன்னைக்கு காலையில வீடியோ வரும். அத மாதிரி பண்ணார் இல்லையா? அதைத்தான் நாங்க வெளிநாட்டு சதின்னு சொல்றோமே ஒழிய, இந்தியாக்குள்ள மோடி மேல கை வைக்கிற அளவுக்கு வெளிநாட்டுல எவனும் பிறக்கவும் இல்ல, வெளிநாடு அந்த மாதிரி உருவாக போறதும் இல்ல. ஆனா இந்த மாதிரி சில்மிஷம் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. சகோதரி, எனக்கு ரொம்ப சொல்றேன்னா, மணிசங்கர் ஐயர் சகோதரி என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, கேள்வி கேட்கிறேன், அவர் டயத்தை எடுத்துக்கிறாரு. இதுதான் அவங்க தந்திரம். பதில் இல்ல ஒரே இருங்க அம்மா. நீங்க அதாவது பாயிண்ட் என்னன்னா, மோடி பேசுனதுல அதானி அம்பானி கருப்பு பண மூட்டைகள் எவ்வளவு வந்துச்சு, ராகுல் கருப்பு பணங்கிற வார்த்தையை சொல்லி பதிவாயிருக்கு. அதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு வக்கல்ல. கருப்பு பணம் அவங்ககிட்ட இருக்குன்னா அதை போய் கைப்பற்றணும் இல்லைங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் சொல்லிடுறேன், என்ன தப்பா சொல்லிட்டோம். பிரதமர் எவ்வளவு சொல்லிடுறேன். அதாவது இல்ல இல்லைங்க அருணனையா, நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த மாதிரி இல்ல, இன்னும் ரொம்ப 2-3 விஷயம் முக்கியமா சொல்லிடுறேன். மணிசங்கர் ஐயர் சொல்றாரு, பாகிஸ்தானோட 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, இப்ப திரும்ப சொல்றாரு, பாகிஸ்தானோட சண்டை வச்சுக்காதீங்க, அவங்க கிட்ட நியூக்ளியர் பாம் இருக்கு, அது வெடித்தால் குஜராத்தை தாக்கும், இதை தாக்கும், அதை தாக்கும்ங்கறாங்க. இவங்க வேலையே இதுதான், காங்கிரஸ் உடைய வேலையே இதுதான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏங்க நான் கெஜ்ரிவாலை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீங்க 2014 2 கோடியை பத்தி பேசுறீங்க, 2014 தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின 15 லட்சத்தை பத்தி பேசுறீங்க. நான் உங்களுக்கு சொல்றது சாம் பிரிட்டோடைய இந்த தேர்தல் சார்ந்த விஷயம் என்னன்னா,
ஒரு வாரம் முன்னாடி இதே விவாதம் சாம் பிரிட்டோரியா பத்தி வந்தபோது அவர் காங்கிரஸ்ல இல்லைங்கிற வாதத்தில் நீங்க எல்லாம் எடுத்து வச்சீங்க. இப்ப அவரை காங்கிரஸ்ல இருந்து நீக்கி இருக்காங்க. இல்லாதவர் எங்க இருந்து அவரை நீக்கினாங்க? இன்னைக்கு பிரதமர் இன்னைக்கு பிரதமர் பிரச்சாரத்துல சொல்றாரு, கிருஷ்ணரோட நிறத்தை கொண்டவர்கள் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு வந்து காங்கிரஸ் சொல்லுது, அதனால திரௌபதி முர்முவையே இவங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்னு ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்றது எப்படி ஏத்துக்கலாம்? ஆப்பிரிக்கா கூட எல்லாம் வெளியுறவு கொள்கை இருக்கவே இருக்காதா? அவர் சொன்னது தப்புன்னா நிறம் சார்ந்து பிரதமர் பேசுறது சரியா இருக்குமா? கருப்பு நிறம் கொண்டால் என்ன கீழானவர்களா? அத பிரதமர் எப்படி பேசலாம்? இல்ல, எனக்கு ஸ்டாலின் ஐயா மேல அக்கறையா பதில் சொல்றதுக்கு ஒரு வரி இருக்கு. இன்னைக்கு இவர் வந்து ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம். இன்னைக்கு மேடையில வந்து பேசின கெஜ்ரிவால் ஐயா என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டாலின் ஐயாவை போட்டுருவாங்க, மமதா மேடத்தை போட்டுருவாங்கிறாரு. அதுக்கு தான் இப்ப ஸ்டாலின் ஐயா யோசிக்கணும். இவரு தப்பு பண்ணிட்டு சாராய விஷயத்துல போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. இவங்க எல்லாம் அரசியல் செய்கின்றவங்க. ஆனா கூட என்ன பண்ணிக்கிறாரு, அவங்களோட சேர்த்துக்கிறாரு. எதுக்கு சேர்த்துக்கிறாருன்னா, ஏய் நானும் சும்மா தான் போனேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கருப்பு பணம்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க, அப்ப கருப்பு பணத்தை ஒழிப்போம்னு சொல்றீங்க. ஏன் இத்தனை நாளா தவறான கருத்து மோடி ஐயா சொன்னது? ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது லாரியில் வந்திருக்கா அப்படின்னு தான் சொன்னாரு. வந்துருச்சு அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்த மாட்டாரு. கருப்பு பணம்னு சொன்னாரா? கொஞ்சம் பேசுறீங்க. கருப்பு பணம்னு சொன்னாரா இல்லையா? அவர் தாங்க சொன்னாரு. சரி சரி, ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க பாயிண்ட். நான் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ டெல்லி பிரச்சாரத்துக்கும் பஞ்சாப்ல நடக்கிற தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கும் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் இப்போது அனுமதி அளித்து விட்டது. ஆனால் குஜராத்திலே அவருடைய கட்சி பெரிய அளவில் இருக்கிறது. குஜராத்தில் தேர்தல் முடிந்து விட்டது. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான நியாயம் மறுக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா? குஜராத் தேர்தலை பொறுத்தவரை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவருடைய ஜனநாயக உரிமை, அங்கே பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பிரதமர் மோடியை பொறுத்தவரை ஏன் தான் தோற்று போவோம் என்று நினைக்கிறார் என்று சொன்னால், மகாராஷ்டிராவிலே காங்கிரசும் சரத்பவார் அவர்களும் உத்தவ் தாக்கரே அவர்களும் ஒரு அருமையான கூட்டணி அமைத்து மகாராஷ்டிராவிலே வெற்றி விளிம்பில் இருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டுதான் மோடி அவர்கள் சரத்பவார் அவர்களையும் உத்தவ் தாக்கரே அவர்களையும் காங்கிரசிலிருந்து வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறார். உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவும் காங்கிரசும் மிக அருமையான கெமிஸ்ட்ரியோடு அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பீகாரிலே தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் மிக அருமையான ஒரு ஒற்றுமையோடு இன்றைக்கு பீகாரிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லியும் பஞ்சாபும் அரவிந்த் கெஜ்ரிவாலால் இன்றைக்கு பறிபோய்விட்டது. மொத்தத்தில் வட இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்புகளே கிடையாது. இப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வருடத்திற்கு 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 100 நாள் வேலை வாய்ப்பிலே சம்பளத்தை 400 ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். நாட்டை ஏமாற்றியவர்களிடமிருந்து லட்சக்கணக்கான கோடியை பெற்று ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீட் எக்ஸாமை பொறுத்தவரை மாநிலத்திலே முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். துன்புறுத்துகிற ஜிஎஸ்டியை மாற்றி அமைப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் மோடி அவர்கள் என்ன சொல்லுகிறார்? 2 எருமை இருந்தால் ஒரு எருமை பிரிக்கப்படும், முஸ்லிம்களிடமிருந்து இந்துக்களுக்கு எடுத்து தரப்படும் என்று சொல்லுகிறார். பாகிஸ்தான் ராகுல் காந்தியை ஆதரிக்கிறது என்று பேசுகிறார். காங்கிரஸ் வந்தால் அயோத்தியை மூடிவிடுவார்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி எங்காவது மோடி அவர்கள் பேசி இருக்கிறாரா? காங்கிரஸ் கட்சி ஒரு அருமையான தேர்தல் அறிக்கையை கொடுத்து இன்றைக்கு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதித்திருக்கிறது என்று சொன்னால் தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜனநாயக கடமையை தடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். பொது தேர்தல் இந்தியா முழுவதும் இவ்வளவு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள்.
அப்படிப்பட்ட தேர்தலிலே ஒரு முதலமைச்சராக இருப்பவர், ஒரு கட்சியினுடைய தலைவர், பல மாநிலங்களிலே தன்னுடைய கட்சியை கொண்டு இருப்பவர், அவருடைய பிரச்சாரத்தை முடக்கக்கூடாது, அதற்காக நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கேட்கவில்லை. ஜாமீனே கேட்காமல் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது. அவர் தன்னை கைது செய்தது தவறு என்றுதான் சொன்னார். ஆனால் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இந்த உரிமையை, பிரச்சார உரிமையை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி, மோடி மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேச வருகிற விவாதத்திலே கலந்து கொள்ளுபவர்கள் கூட நேரடியாக பதில் சொல்ல மாட்டார்கள். மல்லிகார்ஜுன கார்கே கேட்டார் மோடி அவர்களை, விவாதம் வைத்துக் கொள்ளலாமா, பதில் உண்டா? இன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள், பத்திரிகையாளர் என் ராமா அவர்கள், இந்த குழு ஒன்றாக சேர்ந்து ராகுல் காந்தியும் நரேந்திர மோடி அவர்களும் விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு மோடி அவர்கள் வருவாரா? அதற்கு பதில் உண்டா? எதுக்குமே நேரடியான பதிலை இவர்கள் சொல்ல மாட்டார்கள். இப்படி இன்றைக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள், வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மக்களுக்கு எல்லாத்தையும் மறைக்கக்கூடியவர்கள். நீங்க தனிநபர் வருமானத்திலே 150வது இடத்திலே இந்தியா இருக்கிறது, அதை சொல்லுங்களா பார்க்கலாம். எங்கேயாவது மோடி சொல்லுகிறாரா? யார் கையில பணம் இருக்கு? யார் பாக்கெட்ல பணம் இருக்கு? 150வது இடத்தில் இருக்கிறது. இதை பேசுங்களா பார்க்கலாம். தனி மனிதனுக்கு இன்றைக்கு வருமானம் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. அதையெல்லாம் புரிந்து கொண்டதால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறார்கள். நாட்டை பிளவுபடுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, திரு பாலச்சந்திரன் அவர்களிடம் போயிட்டு வர ராஜலட்சுமி மேம். திரு பாலச்சந்திரன், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த உடனே அவருடைய பிரச்சாரம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும், அவர் அனுமனை வழிபட்டுட்டு இதை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா, ராமரை வழிபடுறதுக்கு மட்டும் விமர்சிக்கிறீங்கல்ல, அனுமனை வழிபடக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் விமர்சிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ராமரை வழிபடுவதற்கு யாருமே விமர்சிக்கவில்லை. ராமரை வைத்து அரசியல் பண்ணாதீர்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். அதனால் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ராமர் கோயிலை யார் கட்டினது? அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி கோயில் கட்டுறாங்க, மக்கள் வரட்டும், வழிபடட்டும். அதை எதுக்கு ஒரு அரசு ஃபங்க்ஷனாக காமிக்கணும்? ஏன்னா அரசு செக்யூலர் ஸ்டேட்டு, அப்படி நம்ம காமிக்க முடியாது. அதைத்தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. தனிப்பட்ட முறையில் யார் யாருக்கு என்னென்ன மத நம்பிக்கைகள் இருக்கோ அந்த நம்பிக்கைகள் இருக்கட்டும், அதுதான் பன்முகத்தன்மையின் அடையாளம். யாருக்கு எந்த நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை அவங்க ஃபாலோ பண்ணட்டும் அப்படிங்கிறது தான். இது ஒரு இந்தியா கூட்டணி இரண்டாவது பாயிண்ட். பாஜகவை விமர்சிக்கிறப்போ, மதம் சார்ந்த அரசியலை இவங்க முன்வைக்கிறான்னு விமர்சிக்கிறப்ப, அரவிந்த் கெஜ்ரிவாலே அது போன்ற செயல்களை செய்யறப்ப அந்த அந்த பாணியில நீ பிரச்சாரத்தை எடுத்துட்டு போக முடியாது இல்ல? இல்லைங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன அனுமார் கோயிலையா கட்டினாரு? இது என்ன நீங்க சொல்றீங்க? ரெண்டுக்கும் எப்படி ஒப்பீடு இருக்க முடியும்? இந்த ரெண்டுக்கும் ஒப்பீடு இருக்கவே முடியாது. அவர் தான் நம்புற ஒரு அனுமார் கோயிலுக்கு அவர் போறாரு. அந்த கோயிலுக்கு போகிறது நீங்கள் அதுவும் இது ஒன்றுன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? இவங்க கோயில் கட்டினாங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி கோயில் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. கோயில் கட்டப்பட்டதை பற்றி யாருக்குமே எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது, ஏன்னா அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அப்போ கோயில் கட்டினதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் அரசியலாக்காதீங்க, இதில் என்ன கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, இது அந்த கோயில் கமிட்டி கட்டியிருக்காங்க, அவங்க ஃபங்க்ஷன் பண்ணட்டும், இதை நீங்கள் அரசியலாக்குறதை தான் நாங்கள் தடுக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது திரு ரவி அவர் இப்போ இதில் சாம் பெத்ரோதா பேசணுன்னு இவங்க உடனடியாக அவர் கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. அவரும் வருத்தம் தெரிவித்தார், நீக்கலை, அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்கார், இது எங்களுக்கு ஏற்புடைத்தல்ல. அவர் பன்முகத்தன்மையை பற்றி பேச ஆரம்பித்தாலுமே அவர் சொன்ன கருத்துக்கள் மக்கள் மனசை புண்படுத்துறதா இருக்குது, இது எங்களுக்கு ஏற்புடைத்தல்லன்னு சொல்லிட்டாரு. இப்போது இவர் திரு நரேந்திர மோடி ஊர் ஊராக போய் தேர்தல் இதில் மத பிளவு பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி பாஜக ஏதாவது ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கா? இன்றைக்கி வரைக்கும் தெரிவிக்கலை. இதுதான் உண்மை, ரெண்டு கட்சிக்கு இடையில் உள்ள வேறுபாடு. அடுத்து திரு ரவி அவர்கள் சொன்னார், 2014 பேசுனதை பற்றி ஏங்க பேசுகிறீங்கன்னாரு. வேறு எதை பற்றிங்க பேசுகிறது? 2014 நீங்கள் தானே சொன்னீங்க 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு, விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் நீங்கள் தானே சொன்னீங்க. நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த கேள்விகளுக்கு நேரடியான பதில் கொடுக்கவே மாட்டாங்க. அதிலிருந்து திசை திருப்ப பார்ப்பாங்க. அந்நிய சக்திகள் வந்துருச்சுவாங்க, அவங்க படையெடுக்கிறாங்கவாங்க. இது மாதிரி பேச்சுக்கள் திசை மாறிக்கொண்டே போகும். நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று அப்படிங்கிற கேள்விக்கு எஸ் ஆர் நோ சொல்லுங்க, அதுதான் நேர்மை, அவ்வளவுதான். ஓகே.
ராஜலட்சுமி மேம், நீங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சா? அது கேள்வி கேட்டா அதுக்கு எஸ்ஆர் நோ சொல்லுங்க அப்படின்றாங்க. அந்த குவிஸ் வைக்கிறீங்களா, நீட் எக்ஸாம் வைக்கிறீங்களா? ஸோ இதை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு தானே. எல்லா வாக்குறுதியும் தான் நாங்கள் எடுத்து சென்றுக்கிட்டு இருக்கோம், நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக என்ன பண்ணலைன்னு சொல்லுங்கள். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஆகட்டும், 18 பேர் தலித் இது பிற்படுத்தப்பட்ட மக்களை மந்திரியாக்கியிருக்காங்க, எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேவந்த் ரெட்டி சொன்னாரு இந்த மாதிரி அதிகமாக பேசக்கூடியவங்க தெலுங்கு காரிடோர் பண்ணி. ஆனா வந்து குஜராத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் தான் வந்து எம்பிக்கள் அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்படும், மினிஸ்ட்ரியில் அதிக இடம் கொடுத்திருக்கிறதா அவர் சொல்றாரு. திரு பாலகிருஷ்ணன் ஒரு சிறிய குறுக்கீட்டுக்கு அனுமதிக்கிறேன். அதாவது நானும் சொல்லிக்கிறேன், இல்ல அவங்க வந்து திரும்ப வந்து நாங்க ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கூப்பிடாமலே விட்டுருங்க, எதுக்கு போய் வந்து உட்கார்ந்துட்டே நிறைய குறுக்கீடு பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலா என்ன பண்ணல பிஜேபின்னு கேளுங்க. பிஜேபி எதுவும் பண்ணல, என்ன பண்ணல. இல்ல நான் குறுக்கீடு பண்ணல. அதாவது அம்மா நான் குறுக்கீடு பண்ணல. அம்மா நான் குறுக்கீடு பண்ணல. மறுபடியும் சொல்றேன் அம்மா, இன்னைக்கு அதை எடுத்துக்கொண்டு அம்மா நான் குறுக்கீடு பண்ணல. எல்லா மாநிலங்கள் இல்ல இந்த பாருங்க, திரு அம்மையாருக்கு நான் ஒன்று சொல்றேன், நான் குறுக்கீடு செய்யவில்லை. இந்த பாருங்க, நான் செய்யாத செஞ்சேன்னு சொல்லி திரும்ப திரும்ப நீங்க பேசக்கூடாது, அது நாகரிகமே கிடையாது. நான் குறுக்கீடு பண்ணலை, மறுபடியும் சொல்றேன். நான் அனுமதி கேட்டேன், நெறியாளர் அனுமதி கொடுத்திருக்காங்க. இதுல எப்படி குறுக்கீடு பண்ண முடியும்? சரி, அடுத்து வந்து நான் சொல்றேன், மறுபடியும் வந்து என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அதான் பாயிண்ட் தான் வரேன் நான். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பாங்க குறுக்கிட்டு இருக்கீங்க. சோ நாங்க யாருக்கு பிரயோஜனம் இல்ல, அவர்ட்ட பாயிண்ட் வாங்கிட்டு நான் அதோட கேட்கலாம் நினைச்சேன். இருக்கணும்னு சொல்றீங்க. சரி வாங்க மேம், வரமுறை எங்களுக்கு மட்டும் தானா, மத்தவங்களுக்கு கிடையாதா? வாங்க பாயிண்ட்க்கு வாங்க மேம். அதாவது எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கோம், எல்லா மக்களையும் இன்க்ளூஷன். 400 கோடி மக்களை பாவர்ட்டிக்கு மேலே எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக ரேஷன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் முதல்ல பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தோம், எல்லாருக்கும் படத்தில் வங்கியில் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு 6000 ரூபா கொடுக்குறோம். இந்த மாதிரி விவசாய இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கான்னு பார்த்துருக்கோம். முதல்ல எந்த கட்சி பண்ணுச்சு சொல்லுங்க. இவர் பண்ணாரா? யார் காங்கிரஸில் 65 வருஷத்தில் இதெல்லாம் பண்ணாங்களா? இதெல்லாம் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அதை கேட்க மோடி அரசு ஏன் இதை பண்ணல அதை பண்ணலன்னு கேட்டுட்டு இருக்கீங்களே. நாங்க வந்து பெருசா ஒன்றும் அவங்க ஒரு ஜிம்மிக்கு மாதிரி அஜெண்டா கொடுத்த மாதிரி கொடுக்க தேவை கிடையாது. ஏற்கனவே வறுமையில் வாழும் மக்களுக்கு மேலே எடுத்துட்டு போறதுக்கு எல்லா வழிகளும் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாம் எவ்வளவு காரிடார், எவ்வளவு ரயில்வே, எவ்வளவு ஃபிளைட்டு, எவ்வளவு போர்ட்டு, இதெல்லாம் இந்தியாவோட வர்த்தகம் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, அந்நிய செலவாணி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன் ஒரு தடவை சொல்லணுமா? இதை அதுக்குன்னு தனியா ப்ரோக்ராம் வச்சுக்கணும், அதை சொல்லுவோம். இன்னைக்கு தேர்தல் சமயத்தில் வந்து ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னா இது சில சாப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. அவ்வளவுதான், சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்க தவிர முழுசு சொல்ல டைம் இல்லை. அதனால இன்னைக்கு தேவையற்ற கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. அது பிஜேபி காரங்க பேசும்போது இடையில வந்து என்ன எல்லாரும் கேட்கறாங்க. இல்ல இடையில அருண் 25 நிமிஷம் என்னமோ பேசுறாரு, அவரை ஒன்றும் கேட்கல. நானும் பேராசிரியர் தான்மா, எங்களுக்கு 1 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டினியூஸா பேச தெரியும். அது பொருளாதார பேராசிரியர் வேற. பொருளாதார 7% வளர்ச்சியை கண்டினியூஸா வச்சிருக்கோம், விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம். மோடி அவர்களுக்கு ரிட்டையர்மெண்டா இல்லையா? ஆம் இல்லை சொல்லுங்க, முடிச்சிருவோம். மோடி நிச்சயமா இருப்பார், மோடி பிரைம் மினிஸ்டர் இருப்பார். இதுல என்ன பிரச்சனை? ஐஏஎஸ் ஐயா கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் 10 செகண்ட் ப்ளீஸ் டைம். ரொம்ப, அதாவது அவர் வந்து அந்த 2 கோடி பேருக்கு வேலைன்னு கொடுத்தத பத்தி பேசிட்டு பலாயிரம் முறை பேசியிருக்காங்க. பேசிட்டு அவர் என்ன சொன்னாரு, இத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருந்தா இவங்கெல்லாம் வறுமை கோட்டுக்கு மேல வந்திருப்பாங்களே அப்படிங்கிற கேள்வியை கேட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், 1000 ரூபாய் இன்னைக்கு 1 கோடியே 15 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்குறீங்களே. 50 ஆண்டு காலமா திராவிட கட்சி ஆண்டுட்டு 3.5 கோடி தமிழர்களுக்கு 1000 ரூபாய்க்காக கொடுக்குறீங்களே, அது எதை வச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நான் நேரடியாவே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஐயா 8 நிமிஷம் நீங்க 2வது முறை பேசுனீங்க, கெஜ்ரிவாலை பத்தி பேசவே இல்லை. ஆனா முதல்ல இருந்து கெஜ்ரிவாலை பத்தி பேசுனீங்க. 8 16 நிமிடம், கடைசி 8 நிமிடத்துல 6 நிமிடம் கெஜ்ரிவாலை பத்தி பேசவே இல்லை. கெஜ்ரிவாலை பத்தி பேசவே இல்லை. பார்லிமெண்ட் has to decide. சரி, ஓகே. நன்றி பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இதோடு கேள்விகளும் நிறைவுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.